ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நாட்டிலேயே முதல் முறையாக மின்னணு முறையில் ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் முறை பீகாரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பீகார் மாநில தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்கிறது. இது தொடர்பாக இந்திய வானொலி செய்தி பிரிவுக்கு விவரித்துள்ள பீகார் மாநில தேர்தல் ஆணையர் தீபக் பிரசாத், மின்னணு முறையில் மொபைல் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்கும் செயல்முறை மொத்தம் 2 ஆண்ட்ராய்டு மொபைல் செயலிகளின் மூலம் செயல்படுத்தப்படும். இதற்காக சி-டாக் மையம் இ-ஓட்டிங் என்ற செயலியை வடிவமைத்துள்ளது. பீகார் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலும் ஒரு செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 10,000 வாக்காளர்கள் மின்னணு முறையில் மொபைல் போனை பயன்படுத்தி வாக்களிக்க பதிவு செய்துள்ளனர். இந்த முறையின் கீழ் சுமார் 50,000 வாக்காளர்கள் வரை வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் மொபைல் போன் மூலம் வாக்களிக்க முடியும். பல்வேறு வகையில் இந்த முன்முயற்சி பலன் தரும் என நம்புகிறோம். குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், மூத்த குடிமக்கள், தீவிர உடல்நிலை பாதிப்பு கொண்ட வாக்காளர்கள் இதன் மூலம் வாக்களிக்கலாம். இது நிச்சயம் தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிக்க செய்யும் என்றார். மேலும் மொபைல் போன் மூலம் வாக்களிக்கும் இந்த நடைமுறையில் டிஜிட்டல் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதற்காக பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம், பயனரின் லைவ் லைன் கண்டறிதல், ஃபேஸ் மேட்ச், லைவ் ஃபேஸ் ஸ்கேன் போன்ற அம்சங்களின் மூலம் வாக்காளர்களின் ஆதாரம் சரிபார்க்கப்படும். மின்னணு முறையில் வாக்குப்பதிவு செய்யும் போது தற்போது விவிபேட் அம்சம் போல யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர் அறிந்து கொள்ள முடியும். வாக்குப்பதிவு சார்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் நாட்டிலேயே பீகார் தேர்தல் ஆணையம் முன்னோடியாக திகழ்கிறது. அதற்கு உதாரணமாக டிஜிட்டல் லாக் போன்றவற்றை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூமில் இதற்கு முன்பு அறிமுகம் செய்ததை சொல்லலாம். இதற்கு முன்பு இணையம் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு நடைமுறையை ஐரோப்பாவின் வடக்கு பகுதியில் உள்ள சின்னஞ்சிறிய தேசமான எஸ்தோனியா கடைபிடித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். மொபைல் மூலம் வாக்களிக்க பதிவு செய்வது எப்படி, அதற்கு பதிவு செய்வது எப்படி போன்ற விழிப்புணர்வை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்துவது அவசியம். இது தொடர்பாக இ-ஓட்டிங் செக்பார் செயலியை வடிவமைத்த சி-டாக் மையம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த செயலியை பயன்படுத்த வாக்காளர் அடையாள அட்டை எண், வாக்காளரின் மொபைல் எண்ணுக்கு ஆக்சஸ், செல்ஃபி கேமரா ஆக்சஸ் அவசியம். ஒரு மொபைல் போன் சாதனத்தில் இருந்து அதிகபட்சமாக 2 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யலாம். மொபைல் மூலம் வாக்குப்பதிவு செய்ய பதிவு செய்த மொபைல் சாதனத்தில் இருந்து மட்டும் வாக்களிக்க முடியும். தேர்தல் நாளை பதிவு செய்த வாக்காளர் அறிந்து கொண்டு வாக்களிக்கலாம். ஸ்மார்ட் போனில் ஓட் என உள்ள பட்டனை இதற்காக பதிவு செய்ய வாக்காளர்கள் கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் வாக்காளர் அடையாள அட்டை எண், மொபைல் எண்ணை கொடுத்து சப்மிட் செய்ய வேண்டும். அது சரிபார்க்கப்பட்ட பின்னர் டிவைஸ் ஆத்தென்டிகேட்டட் என்ற மெசேஜ் வரும். பின்னர் வாக்காளர் தனது செல்ஃபி புகைப்படத்தை ரியல் டைமில் அந்த செயலியை பயன்படுத்தி எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். ரீடேக் எடுக்கும் வசதியும் இதில் உள்ளது. அது சரிபார்க்கப்பட்ட பின்னர் வேட்பாளரை தேர்வு செய்யலாம். வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு வலது பக்கம் உள்ள ஓட் என்ற பட்டனை கிளிக் செய்து வாக்களிக்கலாம். பின்னர் 20 வினாடிகள் வரை யாருக்கு வாக்களித்தோம் என்ற விவரத்தை விவிபேட் போன்ற அம்சத்தின் மூலம் அறிய முடியும். அதேபோல வாக்காளரின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தியும் வரும். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இந்த செயலியை பயன்படுத்தலாம்.